கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நான் கல்லூரியில் அடி எடுத்து வைத்த முதல் நாளில் எங்கள் கல்லூரி முதல்வர் ஒரு ஆலோசனையை சொன்னார். அது முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதே. பூஜ்ஜியத்திற்கு ஏதாவது மதிப்பு உண்டா? எத்தனை பூஜ்ஜியங்களை வரிசையாக அடுக்கினாலும் அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பூஜ்ஜியத்திற்கு முன்னால் ஒன்று என்ற எண்ணை எழுதும்போது அவை மதிப்பை பெறுகிறது. உதாரணமாக 2 பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பில்லை, ஆனால் அதன் முன் ஒன்றை வைத்தால் 100 ஆகிறது. 3 பூஜ்ஜியங்களுக்கு முன் ஒன்றை வைத்தால் 1000 ஆகிறது. 5 பூஜ்ஜியங்களுக்கு முன் ஒன்றை வைத்தால் 1,00,000 ஆகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் பூஜ்யங்கள் தான். ஆனால் உங்களது முயற்சிகளுக்கு முன் கர்த்தராகிய ஒன்றை வைத்தால் எல்லாம் அர்த்தமுள்ளதாகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெறுகிறாரா? தேவையானது ஒன்றே. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் முன் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் நேரத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் வருமானத்தில் முதல் பங்கை கொடுங்கள். கர்த்தரை முன்வைத்தே எல்லாவற்றையும் செய்யுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனைப் போல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும், கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. நீங்க எங்களோடு இருந்தா நாங்க எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.